சகோதர சகோதரிகளை துபாய் போனார். துபாய் போய்விட்டு வந்த பிறகு நோபல் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் தமிழகத்திற்குள்ள வருதுன்னு சொன்னார். இதுவரை 1 ரூபா தமிழகத்துக்குள்ள வரல. 1.25 வருஷம் ஆகுது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய அட்ரஸும் நோபல் பிரிக்ஸ் நிறுவனம் இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே அட்ரஸுங்க. சென்னையில் ஒரே டோர் நம்பர், ஒரே வீதி, ஒரே கதவு. 2 கதவு கூட இல்லை, ஒரே கதவு. ஏன்னா ஃப்ராடு பண்ணுறீங்க, 2 வீட்டுனாச்சும் வாடகைக்கு எடுக்கலாமே. ஒரே வீட்டை வாடகைக்கு எடுத்து உதயநிதி ஃபவுண்டேஷன் டைரக்டர் யாருன்னா வேற யாருங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான். வேற யாரும், இந்த 3 பேர் தான் மாற்றி மாற்றி இருப்பாங்க. இன்னொரு டைரக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார். அதே இடத்துல நோபல் பிரிக் குழுமத்தினுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ். உங்களை இன்கம் டேக்ஸ்கார ரைடு பண்ணாமல் என்ன பண்ணுவான்? நீ தயவு செஞ்சு சொல்லு. ஒரே அட்ரஸ், ஒரே கதவு. அதில் கூட திமுகவுடைய ஆடிட்டர் வாடகை மிச்சம் பண்ணுறாராமா. அந்த ஃப்ராடை கூட ஒரே அட்ரஸில் பண்ணியிருக்காங்க. ஒரே வீதி, ஒரே தெரு, ஒரே கதவு எண் சென்னையில். இன்கம் டேக்ஸ் வந்து 2ஐயும் ரைடு பண்ணாங்க. இடி வந்து உதயநிதி ஃபவுண்டேஷன் ரைடு பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நிறுவனம் ரைடு செய்யப்பட்டது. ஜி ஸ்கொயர்லாம் ரைடு பண்ணாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஐயோ மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க, மத்திய அரசு எங்களை போட்டு துவைச்செடுக்கிறாங்க, எங்களை போட்டு மிதிக்கிறாங்கன்னா, நீங்கள் தவறு செய்கிறனால அந்த நிறுவனங்கள் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை இல்லை என்று முதலமைச்சர் சொல்லட்டும். என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் 2009 நோபல் குழுமத்தில் டைரக்டரா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். 2016 நோபல் குழுமத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டைரக்டரா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இருக்குன்னு டாக்குமெண்ட் கொடுக்குறோம். அதே நிறுவனத்தோடு 1000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிங்கன்னா எப்படிங்க பணம் வரும்? அந்த பணம் இங்கிருந்து போனா தானே வரும். இங்கிருந்து போகாமல் நாங்கள் வச்சிருக்கோம்ல. 1000 கோடி ரூபாய் இங்கே இருந்து செல்ல வேண்டும். அந்த 1000 கோடி ரூபாய் வெள்ளை பணமாக இங்கே வரணும். ஆனால் நீங்கள் துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிய பிறகு இங்கே இருந்து துபாய்க்கு 1 ரூபா கூட போலீங்களேங்க. அதான் இடி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, எப்படி பணம் வரும்? அதனால் இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் கூட துபாயிலிருந்து ஒட்டகம் வரலாம், 1 ரூபா கூட வராது. 1 ரூபா கூட தமிழகத்திற்கு வருவதற்கு சாத்தியமே. அதே மாதிரி தான் ஜப்பான், அதே மாதிரி தான் சிங்கப்பூர். இந்த ஆட்சி என்பது அப்படி மாறிடுச்சுங்க. அரசை பற்றி இந்த அளவுக்கு விமர்சிப்பது கொஞ்சம் நகைச்சுவையாக பேசினா கூட வருத்தமாக தாக்கிறேன். நம்முடைய அரசு நம்முடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட மக்களுக்கு நேர் எதிராக இந்த அரசனுடைய செயல்பாடு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு 2024 பொறுத்தவரை இந்திய அளவில் எல்லாரும் தெளிவா இருக்காங்க. மோடி அவர்கள் 400 எம்பியோட வந்து உட்காரணும், தெளிவா இருக்கு. இதுல தெளிவில்லாம யாரு சுத்துறாங்கன்னா, ஒரு 10 பேர் தெளிவில்லாம சுத்துறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 6 தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள். அப்புறம் மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், கேசிஆர், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா மோடினால ஆட்சிக்கு வர முடியாது. எங்களுக்கு நீங்கள் ஒன்றாக வர வேண்டும் என்பதை எங்க ஆசை. ஏன்னா ஒன்னா வந்துட்டீங்கன்னா மொத்தமா காலி பண்ணிடலாம். தனித்தனியா சொல்லி முடிச்சு மொத்தமாக அரசியல் வாழ்க்கையை 2024 மோடிஜி அவர்கள் முடிச்சிருவார். அதனால மொத்தமா ஒரே கூட்டணியா வாங்க. தனித்தனியா பெங்கால் ஒருக்கா சண்டை, டெல்லியில் ஒருக்கா சண்டை, தமிழ்நாட்டில் ஒருக்கா சண்டை எதற்கு? மோடிஜியை பொறுத்தவரை ஒரு சண்டையை ஒரே நேரத்தில் விரும்புகிறார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒன்று சேர்வதற்கு யாருமே பயப்படல. நீங்கள் ஒன்றாக வர வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. நீங்க ஒன்னா வரணும். நீங்க ஒன்னா வந்து உங்களை ஒரு ரூம்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கூட வெளியே வரும்போது நீங்க சட்டையை பிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. ஏன்னா உங்களதுல யாரு பிரதம மந்திரி வேட்பாளர்? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏங்க லாரியில் ஏறி உட்கார்ந்து போனா பிரதம மந்திரி வேட்பாளரா? நம்ம ராகுல் காந்தி அண்ணன் இது ஒரு புது ஸ்டைல ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியாவில் லாரியில போனார், டெல்லி டு சண்டிகர் லாரியில போனார். எதுக்குங்க 120 கிலோமீட்டர் லாரியில போனீங்கன்னா, இந்திய மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறக்காக லாரியில போனார். ஏங்க ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சா நமக்கு தெரிஞ்சிருமே, 5 நிமிஷத்து வேலை. அமெரிக்காவில் போய் நியூயார்க்கில் அதே டெக்னிக், அதே லாரியில் போறார். ஏசி லாரி, பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு லாரியில் போறாங்க. என்னையானா அங்கே என்னன்னு கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கு வந்தார். அவர் லாரி டிரைவர் ஆக போறாரா இல்லை இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஆக போறாரா 2024? அதனால் தயவு செய்து நீங்க செய்வது எங்களுடைய கடினமாக வேலை செய்யக்கூடிய லாரி டிரைவர் சகோதரர்களை கொச்சைப்படுத்துவது மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்கள் செய்கின்றீர்களோ தவிர, தேர்தல் நடப்பது பிரதம மந்திரி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை லாரி டிரைவர் அவர்களும் பிரதம மந்திரியும் சமம் என்று நினைக்கின்றோம்.
ஆனா இந்த தேர்தல் நடப்பது பிரதம மந்திரிக்கு, லாரி டிரைவருக்கு ஓட்டுநர் பயிற்சி நடக்கல. அதனால ஊர் ஊரா போய் லாரி ஏறி போயிட்டு இருக்காரு. இன்னொரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுக்குள்ள எதுவுமே பேச மாட்டார். இந்தியாவை தாண்டி வேற ஊருக்கு போனவுடன் அந்த ஊர்ல எவன்லாம் ஆகாதவருக்கான எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவார். அவன்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவார். சான் பிரான்சிஸ்கோல மீட்டிங் போட்டார். எல்லா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த எல்லாரும் அந்த ஊரை சார்ந்த ஜனகன மனத்திற்கு கூட யாரும் எந்திரிச்சு நிக்கல, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது காங்கிரஸ்கார ஒருத்தர் கேட்டாங்கன்னா, எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க அவங்களாம் பாகிஸ்தான்காரங்க? ஏய், ஜனகன மனக்கு எந்திரிச்சு நிக்கலன்னா பாகிஸ்தான் தெரியா எங்களுக்கு, தலைமையில் இருக்கிற கொண்டைய கொஞ்சம் மறையா அப்படின்னு. அது போலதான் சான் பிரான்சிஸ்கோல ராகுல் காந்தியினுடைய மீட்டிங் நடந்துச்சு. யூகே போனால் இப்படித்தான், ஐயோ இந்தியாவில் ஜனநாயகம் செத்து போச்சுன்னு புலம்பினார். கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்ச உடனே இந்தியாவில் ஜனநாயகம் உயிரோடு இருக்குங்கிறார். ஏன் நீங்க தோத்தா செத்து போச்சு, நீங்க ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஜனநாயகம் உயிரோடு இருக்கு. இதுதான் காங்கிரஸ் காமெடி அரசியலாக இருக்கு. ஆனால் தமிழகத்திலும் கூட 2024 இந்த மொத்த கூட்டணியும் அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 39 தொகுதியிலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சிகள் 39 தொகுதியில் ஜெயிச்சு பாண்டிச்சேரி உட்பட 40 எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை. ஐயா, அந்த செங்கோல் விஷயத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க ஐயா. அதாவது நம்முடைய தமிழகத்தில் செங்கோல்னு சொல்றோம், இந்தியாவுடைய வேறு வேறு பகுதியில் அதை தர்ம தண்டம் என்று சொல்லுகின்றோம். இந்தியாவில் பெரிய பெரிய சாம்ராஜ்யர்கள், சக்கரவர்த்திகள் இந்தியாவில் இருந்தாங்க. சக்கரவர்த்தி சிவாஜி அவர்கள், அவங்க கிட்ட தர்ம தண்டம் இருந்துச்சு. அஸ்ஸாம் போயிட்டீங்கன்னா அகோம் டைனாஸ்டி 600 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள், சோழ மன்னர்களை போல பெருமை வாய்ந்தவர்கள். ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி தோற்கடித்த பெருமை அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அகோம் டைனாஸ்டிக் இருக்கு. அவங்க கிட்டே தர்ம தண்டம் இருந்துச்சு. சந்திரகுப்த மௌரிய, அசோகா எல்லாத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா மோடி அவர்கள் பாருங்க, ரொம்ப அடம் பிடிச்சிட்டார். சோழ சாம்ராஜ்யத்தினுடைய செங்கோல் தமிழ்நாட்டில் இருந்து தான் வேணுங்கிறார். எவ்வளவு பெரிய மரியாதை! எங்கிருந்து வேணாலும் எடுத்திருக்கலாம், அவர் எங்கிருந்து வேண்டாலும் எடுத்துக்கலாம். மகாராஷ்டிராவிலிருந்து எடுத்திருக்கலாம், அஸ்ஸாம்ல இருந்து எடுத்திருக்கலாம், எந்த மாநிலத்திலிருந்தும் கூட தர்ம தண்டத்தை எடுத்திருக்கலாம். ஆனா தமிழகத்தில் சோழர்களுடைய பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய செங்கோல் தான் வேண்டும் என்று பிரதமர் தீர்மானித்து செங்கோல் அங்க கொண்டு போயிருக்காங்கன்னா அது எப்படிப்பட்ட மகிமை! அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க ஒரு பத்திரிகை இன்டர்வியூல. ஏன்னா அண்ணன் எப்பவுமே பத்திரிகை இன்டர்வியூல தான் ரொம்ப காமெடி பண்ணுவார். ஒருத்தவங்க கேட்டாங்க திருமாவளவன் அண்ணங்கிட்ட, அண்ணா ஏன்னு நீங்க செங்கோலை நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் விரோதம் காட்டுறீங்க? அது இஸ்லாமியர் ஒன்று கொண்டு போயிருக்கணும், கிறிஸ்தவர் ஒன்று கொண்டு போயிருக்கணும், ஹிந்து ஒன்று கொண்டு போயிருக்கணும், 3 சேர்த்து வச்சு அங்கே வச்சிடணும். ஏங்க சேர்த்து வச்சு போடுறதுக்கு தானே பஜ்ஜியா? இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றுதான் செங்கோல் வச்சிருக்காங்க. சரி, அண்ணன் திருமாவளவன் அவர்களே, செங்கோல் என்கின்ற வார்த்தை நம்முடைய சங்க இலக்கியத்திலே வந்த பொழுது, அல்லது திருவள்ளுவர் திருக்குறள்ல செங்கோன்மை என்கின்ற அதிகாரம் எழுதி அதுல செங்கோலை பற்றி 10 குறள் எழுதியிருந்த பொழுது, இஸ்லாம் என்கின்ற மதம் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை திருமாவளவன் ஐயா அவர்களே. அது 7ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. கிறிஸ்தவ மதம் இல்லை. அந்த மதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு மதிப்பு கொடுக்கிறது. அதனாலதான் பாராளுமன்றத்தில் செங்கோல் வைப்பதற்கு முன்பு எல்லா மதத்தினுடைய சகோதரர்கள் அமர்ந்து அனைத்து சர்வ தர்ம பிரார்த்தனையை செஞ்சு, இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுடைய குர்ஆனை ஓதி, பௌத்தர்கள் அவங்க படிச்சு, எல்லோருமே படித்து விட்டு பிரதமர் முன்பு பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்தாங்க. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் செங்கோலை கொண்டே வைக்கிறாங்க. இதை கூட புரிஞ்சிக்காம இதை இது ஹிந்து மதம் என்று சொல்லுகிறேன். சரி, அப்படியே வச்சுக்கலாம், இந்து மதம் வச்சுக்கலாம். அப்ப செங்கோலை எங்க வைக்காம பாகிஸ்தான்ல போய் வைக்கிறதா? பாகிஸ்தான் அசம்பிளில போய் இதை கொண்டே செங்கோலை வைக்கிறது. அதனால எதிர்க்கட்சி நண்பர்கள் பேசுவதற்கு எதுவும் தெரியாம செங்கோல் வளைஞ்சிருச்சு, செங்கோல் நிமிர்ந்துருச்சுன்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் செங்கோலுக்கு மரியாதை கொடுத்த பிரதமர் அவர்களுக்கு நாம் அனைவருமே இந்த முறை ஒன்றுபட்டு தமிழ் கலாச்சாரத்தினுடைய பெருமையை உயர்த்தியதற்கு நாம் ஒன்றுபட்டு இந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் கூட 39லையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நம்முடைய நண்பர்கள் வரும். வைகோ அண்ணன் நின்று அப்படியே இடி விழுகிற மாதிரி பேசுறாரு. இதே வைகோ அண்ணன் திமுகவை எப்படி திட்டியிருப்பார்? ஒரு பிஜேபி தொண்டன் கூட அப்படி திட்டல. அந்த அளவுக்கு திட்டியிருக்கார். குடும்பத்தை திட்டியிருக்கார், அவருடைய ஆட்சி முறையை திட்டியிருக்கார்.
அவர்களுடைய அரசியல் முறையை திட்டியிருக்கார். இதே வைகோ அவர்கள் 1997 சொல்றாரு, மூப்பனார் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்க வேண்டும், அதை தடுத்தது கருணாநிதினு சொல்றார். முரசொலி மாறன் மூலமாக ஒரு தமிழன் பிரதமர் அவரை தடுத்தது நம்முடைய கருணாநிதி அவர்கள் சொல்றார். இன்னைக்கு நீங்க ஒரு மேடையில் நின்று கொண்டு மோடி அவர்களை ஹிட்லருங்கிறீங்க, மோடி அவர்களை முசோலினிங்கிறீங்க. ஐயா, உண்மையாலுமே ஹிட்லர் முசோலினி தமிழ்நாட்டில் இருக்காங்க ஐயா. அது யாருன்னா மு.க. ஸ்டாலின் ஐயா. காலையில் அவருடைய முடியை அழகுபடுத்தும் பொழுது கண்ணாடியை பார்த்தா அவர் தான் ஹிட்லர், அவர் தான் முசோலினி, அவர் தான் ஸ்டாலின். அதனால்தான் அந்த காலத்திலேயே இதை கண்டுபிடித்து பேரு கூட ஸ்டாலின் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஆனால் நீங்க தயவு செய்து பிரதமர் அவர்களை ஹிட்லர் முசோலினி என்று சொல்லக்கூடிய தகுதி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடையாது. ஒரு ஹிட்லர் முசோலினி இங்கே இருக்கிறாங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஆட்டோகிராட்டிக்காக சர்வதிகாரியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு சர்வதிகாரியினுடைய தன்மை என்ன? இடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது, ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கு. குடும்பத்தோடு நாங்கள் எங்கேங்க போவோம்? ஒரு கல்யாணத்துக்கு போவோம், விசேஷத்துக்கு போவோம், காதுகுத்துக்கு போவோம், சொந்தக்காரங்களை பார்ப்போம். ஒரு அக்யூஸ்ட குடும்பத்தோடு யாராச்சும் போய் பார்த்துருக்கீங்களா சாமி? குடும்பத்தோடு இவருடைய மகன், இவருடைய மருமகன் குடும்பத்தோடு போய் அங்கே என்ன கல்யாண விழாக்கா போறீங்க? காதுகுத்து விழா நடக்குதா? வாழையில் சாப்பாடுக்கு போடுறாங்களா? இவங்க குடும்பத்தோடு போனதற்கு ஒரே ஒரு காரணம் தான், தம்பி அடிச்சு கேட்டாலும் பேர் மட்டும் சொல்லிடாதப்பான். அதை தவிர குடும்பத்தோடு நீங்க அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு பேசுறோம். தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு பயங்கரமா இருக்குங்கிறீங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தினீங்க. அதாவது ஏழை பங்காளன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்ப நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த விதமான வசதி இல்லை. தயவு செஞ்சு எங்களுடைய ஏழை மக்களையும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துங்க ஐயா. எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பாங்கல்ல. உங்களுக்கு உங்களுடைய மந்திரி உயிர் அவ்வளவு முக்கியம். உயிருங்கிறது பிராக்கெட்டுக்குள்ள பேசுறேன். திமுகவை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் சாதிக் பாஷா அவர்களை பத்தி இந்த நேரத்தில் நான் பேச விரும்பல. மந்திரியினுடைய உயிர் அவ்வளவு முக்கியம். அப்படி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். இத்தனை ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு பேர் அடிபட்டு படுத்திருக்கிறாங்க. அவர்களை பார்க்க யாராச்சும் ஒரு அமைச்சர் போறாங்களா? அந்த டீன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலைன்னா அவங்க போய் ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவாங்களாட்டு. டீன் ரிப்போர்ட் கொடுக்கிறார். இவருக்கு 3 குழாயிலே அடைப்பு இருக்கு, உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும். எப்படிங்க அந்த டீன் நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாரு? பக்கத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் எட்டி பார்த்துட்டு இருக்கார். எப்படி நல்ல ரிப்போர்ட்? தமிழக மக்களை முட்டாளாக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மக்கள் முட்டாள் இல்லைங்க, ரொம்ப அறிவாளி, தெளிவா இருக்காங்க. அண்ணே, காவிரி ஹாஸ்பிட்டல் ஓனர் யார் தெரியுமானே? ஒரு திமுக அமைச்சர். டீ கடையில் பேசுறாங்க. அமைச்சரோட பேர் நான் சொல்லல, எல்லாத்துக்கும் தெரியும். காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்ட் ஓனர்ஷிப் யாரு? திருச்சியில காவேரி மருத்துவமனையை நடத்துறது யாரு? சரி, போட்டலாம் விடுங்க, பேரை போட்டு விட்டுறலாம். திருச்சியில காவேரி மருத்துவமனை நடத்துறது யாரு? திருச்சிக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மருத்துவமனைக்கே நீங்க கூட்டிட்டு போகணும். அந்த மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கணும். எதற்கு? ஒரு இடி ஆபீசர் இன்டர்கேட் பண்ணா பேரை சொல்லிடக்கூடாது. இவ்வளவு வக்காலத்து வாங்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கின்றோம். நீங்க தமிழகத்தில் ஒரு குடும்பத்தினுடைய முதலமைச்சர் இல்லைங்க, ஒரு அமைச்சருக்கான முதலமைச்சர் இல்லை, 8.5 கோடி தமிழ் மக்களுடைய முதலமைச்சர். 2014 இந்த அமைச்சர் செய்த ஊழல்ல ஆயிரக்கணக்கான சாமானிய மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்க. பணம் கொடுத்து கண்டக்டர் வேலை கொடு, பணம் கொடுத்து மெக்கானிக் வேலை கொடு. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க போட்ட கேஸ்ல தான் இது நடக்குதோ தவிர, இது யாரோ பிஜேபி அரசோ டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு வேற யாருமே போடலைங்க. தமிழ் மண்ணில், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கண்டக்டர் மெக்கானிக் வேலை கிடைக்காதவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நீங்க முதலமைச்சர் இல்லையா? அவர்களுக்கு நியாயம் நீங்க கொடுக்க விரும்பலையா? இதை முதலமைச்சர் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ தமிழகத்திற்குள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் நாம் ஒரு கம்ப்ளைண்ட் சிபிஐக்கு கொடுத்திருக்கோம். 2010 சென்னை மெட்ரோல அந்த ஆல்ஸ்டாம் என்கின்ற நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ டெண்டர் கொடுப்பதற்காக 200 கோடி ரூபாய்
அப்ப இருந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாங்க நேரடியா குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். சிபிஐட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சிபிஐ கார உள்ள வரக்கூடாது, இதான் உங்க ஆசை. அவன் உள்ள வந்துட்டானா நீங்க மாட்டிக்குவீங்க, இதான் உங்க பிரச்சனை. அதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது என்பதற்காக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் ஜெனரல் சாங்ஷன் அதையே தமிழக அரசு வாபஸ் வாங்கிட்டீங்க. இவ்வளவு பயமா? நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது 21 முறை சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 2014 2021 வரை 21 முறை தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும். நீங்க கேட்ட 21 முறையுமே இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருந்தாங்க. 21 முறையும் அதே சிபிஐ தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சிபிஐ வேண்டும் என்று சொன்ன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக, இன்னைக்கு அதே பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க, அதே சிபிஐ இருக்கு. 2023 சிபிஐ வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், உங்களின் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் சாங்ஷனை நீங்க வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. இதை விட கோழைத்தனம் இருக்க முடியுமா? நீங்க வீரத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க வீடியோ போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை முதலமைச்சர் அவங்க மிரட்டுறீங்க. இதை விட கோழைத்தனம் ஒரு முதலமைச்சருக்கு எடுக்க முடியுமா? உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனக்கு சிபிஐ என்கொயரியே வேண்டாம் என்று இந்த முதலமைச்சர் அவர்கள் இப்ப நீங்க சொல்றீங்க.